ஜீவனுமே ஒரு ஒரு உயிர் அதோட கலந்து வருதுன்னு சாஸ்திர பிரமாணம் இருக்கு. ஒரு ஒரு எந்த சரீரத்துல கொள்ள வேண்டி இருக்கோ அதுக்கான காலத்துல காத்துக்கிட்டு மேகக்கூட்டங்களை தங்களுக்கு பீடமா கொண்டு இந்த ஜீவன்கள் இருக்குமா. மழையாக அந்த மேகம் பொழியும் போது ஒரு துளி மழையில ஒரு உயிர் கலந்து கீழே விழுதுன்னு எடுத்துக்கிறோம். அதனாலதான் மழை நீரை நேரடியா நாம தாங்கக்கூடாது, அது தோஷம்னு சொல்றது. நேரா மழையில நனைஞ்சோன்னா திருப்பி வீட்டுக்கு வந்து அத்தனை கொட்டை மழையா இருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி குடிக்க சொல்லுவாங்க. மழை நீர்ல நனைஞ்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அது முழுக்க உயிர்த்தன்மைங்கிறோம். ஸோ மேலே பட்டதெல்லாம் உயிர்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சுவாமி அதனால தான் மழை இருந்ததுன்னா புறப்பாட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒருவேளை வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை எல்லாம் வந்த காலத்தில் ரொம்ப சமர்த்தமாக ஒரு அர்ச்சகர் ஏதோ ஒரு வஸ்திரத்தை எடுத்து எண்ணெய், இந்த தீவட்டிக்கு வச்சிருந்த எண்ணெயில முழுக்க நினைச்சு சுவாமி மேல முழுக்க போத்தி அவர் மேல ஒரு சொட்டு எண்ணெய் மழை தண்ணி படாம பார்த்து கூட்டின்னு வந்தார். ஓ, என்ன போட்டதுனால எண்ணெயில இறங்கி போகாது தண்ணிங்கிறதா, மழை தண்ணி படக்கூடாதுங்கிறது விதி சுவாமி பேர்ல. ஒரே ஒரு தொட்டு, அதுக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்கு. சுவாமி திருமேனியில மழை ஜலம் பட்டுடுச்சுன்னா பரிகாரம் சொல்லியிருக்கு. அதனால மழை ஜலத்தை நாம உபயோகப்படுத்தினா கூட அது பூமிக்கு போய் அங்க கொஞ்ச காலம் தங்கி அதுக்கப்புறமா தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். நேரடியா மழை தண்ணியை சேகரிக்கவே மாட்டாங்க, பாத்திரத்துல அப்படி சேகரிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த அந்த மழை நீர் என்ன ஆகுமா, அது விதி இருக்கிற பட்சத்துல அந்த உயிருக்கு அது ஒரு விவசாயம் பண்ற பூமியில போய் விழுமா. அங்க விதி இருக்கிற பட்சத்துல அப்படியே சூரிய வெப்பத்துல மறுபடியும் காஞ்சி போகாமல் ஒரு நெல்லினுடைய வேர்ல போய் பத்து, அது வழியா அது உறிஞ்சப்பட்டு ஒரு நெல்மணியில போய் அது கலந்து அந்த நெல்மணியில அது உயிராக இருக்கும். அதுக்கப்புறம் அறுவடை ஆகிற காலம், யாரும் பறவைகள் கொத்தி தின்னாமல் காத்துல அடிச்சுக்கிட்டு போகாம அடிச்சு அந்த நெல் உதுத்து அது மூட்டையா கட்டும் போது சிதறி போகாமல் இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அது ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பெண் அதை உரலிலே குத்தி நெல்லை இடிச்சு அரிசியாக்கும் போது சிதறி உடைஞ்சு போகாமல் முனை குன்றாத அரிசியாகவே அது தங்கி இருந்து அதுவும் அகப்பையில இட்டு அது சோறு பொங்கி அது வீட்டுக்கு உடையவனுடைய இலைக்கு அது வந்து விழும்போது அங்கேயும் சிதறி போகாமல் அவன் புஜிக்கும் போது கையில ஒட்டிக்கிட்டு இருந்து கை கழுவப்படாமல் அவன் வாய்க்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருந்து அது அவனுடைய உடம்புல போய் சக்தியாக தங்கி இருந்து அது ஒரு ஸ்திரீனுடைய யோனியிலே போய் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி ஒரு உயிர் ஜனிக்கும். அரிது அரிது மானுட பிறத்தில் அரிதுன்னு அவை பாட்டி சொன்னது. இப்படி காத்திருந்து ஒரு பிறவி கிடைக்குமான்றதுதான் அரிய தன்மையே பிறவிக்குன்னு பார்க்கிறோம். அதனால ஒரு ஒரு அன்னம்ங்கிறது அங்க ஒரு உயிராவே பார்க்கிறோம். அதனாலதான் சிவபூஜையில ஒரு அங்கம் சாப்பிடுறது.